வணக்கம். இப்போ தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குத்துச்சண்டை மேடை மாதிரியே இருக்கு. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ். இவங்க ரெண்டு பேரும் வார்த்தைகளையே குத்துச்சண்டை கையுறை மாதிரி மாத்தி பயங்கரமா மோதிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் சண்டையில யாருடைய வியூகம் ஜெயிக்க போகுது? வாங்க இந்த மோதலை ரவுண்ட் பை ரவுண்டா அலசி ஆராயலாம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த அரசியல் மோதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். அடுத்து உதயநிதியோட கூர்மையான குற்றச்சாட்டுகள் என்ன, அதுக்கு இபிஎஸ் கொடுத்த பதிலடி எப்படி இருந்துச்சு, அப்புறம் இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான வியூகம் என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். கடைசியா இது எல்லாம் 2026 தேர்தல்ல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அலசலாம். ஓகே, முதல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. களத்துல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவோட இளம் முகம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் அதிமுகவோட அனுபவம் வாய்ந்த தலைவர் இபிஎஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த இந்த மோதலுக்கு காரணமான அந்த முதல் தீப்பொறி அது எங்கிருந்து பத்திக்கிடுச்சுன்னு வாங்க பார்க்கலாம். அதிமுகவை சீக்கிரமே ஒரு ஆம்புலன்ஸ்ல வச்சு காப்பாத்த வேண்டிய நிலைமை வரும். இதுதான் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. பாருங்க, இந்த ஒரு வரி தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பிச்சு வச்சது. ஒரு கட்சிய ஒரு நோயாளி கூட ஒப்பிட்டு அது ரொம்ப பலவீனமா இருக்குன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இருக்க முடியாது இல்லையா? இதுதான் இந்த சண்டையோட முதலடி. உதயநிதி அந்த ஆம்புலன்ஸ் உருவகத்தோட நிறுத்திக்கல, தன்னோட தாக்குதலை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போனாரு. அவர் அடுத்து வச்ச குற்றச்சாட்டுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதான் உதயநிதியோட ஒரு பெரிய தாக்குதல். இபிஎஸ் ஒரு முழு நேர சங்கியா மாறிட்டு வர்றார். ஒருத்தர சங்கின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க பாஜக சித்தாந்தத்தை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்குற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதனால இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் அஸ்திரம். அவரோட தாக்குதல் இதோட முடியல, பல முனைகள்ல இருந்து வந்தது. முதல்ல பொதுக்கூட்டத்துல ஆம்புலன்ஸை தடுத்ததா சொல்லி அதிமுக மனிதாபிமானமே இல்லாதவங்கன்னு காட்ட முயற்சி பண்றாரு. அடுத்து கட்சியை தேசிய தலைமை கிட்ட அடமானம் வச்சிட்டீங்கன்னு சொல்லி அதிமுகவோட சுயமரியாதையே கேள்வி கேட்கிறார். இதனாலதான் அவங்க கூட்டணிகள்லாம் அவங்கள விட்டு போகுதுன்னு சொல்றார். கடைசியா ஒரு நக்கலோட நீங்களே தலைவரா இருங்க, அப்பதான் எங்களுக்கு வேலை ஈஸின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இபிஎஸ் தலைமையே அதிமுகவுக்கு ஒரு பலவீனம்னு சொல்ல வர்றாரு. மொத்தத்துல அதிமுக சித்தாந்தத்தை இழந்து சிதறிப்போன ஒரு கட்சிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறார். சரி, இவ்வளவு தாக்குதலுக்கு பிறகு இபிஎஸ் சும்மா இருப்பாரா? நிச்சயமா இல்ல. இப்போ ஆட்டத்தோட அடுத்த ரவுண்டு இபிஎஸ் எப்படி பதிலடி கொடுத்தாருன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு இபிஎஸ் கொடுத்த பதிலடி இருக்க, அது ஒரு செம்மையான மூவ். உதயநிதி வீசின அந்த ஐசியூங்கிற வார்த்தைய அப்படி திருப்பி போட்டு ஐசியூல இருக்கிறது அதிமுக இல்ல திமுக தான் சொன்னார். அதாவது அவங்க வீசின அஸ்திரத்தையே அவங்க மேல திருப்புற மாதிரி இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் வியூகம். இபிஎஸோட வியூகம் ரொம்பவே தெளிவா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சித்தாந்தம் கொள்கை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஆட்சியை பற்றி பேசுவோம்னு சொல்றார். அவர் கையில் எடுத்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு நேரடியா போய் சேர்ற திட்டங்கள். உதாரணத்துக்கு மாணவர்களுக்கு கொடுத்த இலவச லேப்டாப் திட்டம், ஏழை மக்களுக்கான அம்மா மினி கிளினிக்கள், இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் நீங்க நிறுத்திட்டீங்கன்னு சொல்லி திமுக ஒரு மக்கள் விரோத அரசுங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க இபிஎஸ் முயற்சி பண்றார். சரி, இதுவரைக்கும் நாம ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தாக்குனதையும் பதிலடி கொடுத்ததையும் பார்த்தோம். ஆனா மேலோட்டமா பார்த்தா இது ஒரு வார்த்தை சண்டை மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள ஆழமான அரசியல் வியூகங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க. இங்க பாருங்க, இந்த முழு சண்டையோட சுருத்தமே இதுதான். ஒரு பக்கம் உதயநிதி சொல்றார், உங்க கட்சி சித்தாந்த ரீதியா ரொம்ப பலவீனமா இருக்கு, நீங்க பாஜக கூட போயிட்டீங்கன்னு. இன்னொரு பக்கம் இபிஎஸ் சொல்றார், உங்க அரசாங்கம் நிர்வாக ரீதியா ஃபெயிலியர், நீங்க மக்கள் நல திட்டங்களை நிறுத்திட்டீங்கன்னு. ஒருத்தரோட தாக்குதல் சித்தாந்தத்தை மையமா வச்சிருக்கு, இன்னொருத்தரோட தாக்குதல் நிர்வாகத்தை மையமா வச்சிருக்கு. இதுதான் இந்த சண்டையோட அஸ்திவாரம். சரி, அந்த சங்கிங்கிற குற்றச்சாட்டு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலோட அடித்தளமே மாநில உரிமைகள் தான். இங்க ஒரு திராவிட கட்சி ஒரு தேசிய கட்சியோட கொள்கைகளை ஏத்துக்குச்சுன்னு சொன்னாலே அது அதோட அடிப்படை கொள்கைகளே கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான வியூகம். சரி, இப்ப நாம இந்த அரசியல் சண்டையோட கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வார்த்தை போர் இன்னையோட தலைப்புச் செய்தியோட முடிஞ்சிடுமா? இல்ல, இது தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை, குறிப்பா வரப்போற 2026 தேர்தலை எப்படி மாத்தியமைக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்போ இந்த வார்த்தை போருக்கு உண்மையான அர்த்தம் என்ன? 2026ல ஓட்டு போட போற மக்களுக்கு இது என்ன விஷயத்த சொல்ல வருது? மொத்தத்துல விஷயம் என்னன்னா, இது வெறும் அரசியல் இரைச்சல் கிடையாது. 2026 தேர்தலுக்கான கதை இப்போதே எழுதப்படுது. உதயநிதி என்ன சொல்றார்? அதிமுக ஒரு நிலையற்ற கொள்கை இல்லாத கட்சிங்கிறார். இபிஎஸ் என்ன சொல்றார்?
திமுக ஒரு மக்கள் நலனை மதிக்காத நிர்வாக திறனற்ற அரசுங்கிறார். இந்த 2 கதைகள்ல வாக்காளர்கள் எதை நம்புறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கேள்வியோட நம்ம இந்த பகுப்பாய்வு முடிச்சுக்கலாம். அரசியல் களம் எப்படி சூடு புடிச்சிட்டு போகுது, இதுல தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காக யார் சொல்றதுல உண்மை இருக்குன்னு மக்கள் நம்புவாங்க, யாருடைய வாதம் ஜெயிக்க போகுது, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.